ஃபார்ம் பில்லிங் சாஃப்ட்வேர்ல வெர்ஷன் 804ல வந்திருக்கிற ஸ்கிப் ஆட் குவான்டிட்டி அட் பேரண்ட் ரோ இந்த ஆப்ஷனை பத்தி பார்க்கலாம். சாஃப்ட்வேர்ல சேவ் பண்ணாத ஐட்டம்ஸை பில் என்ட்ரி பண்றதுக்காக இந்த ஸ்லாஷ் சிம்பலை அன்னவுன் ஐட்டம் ஆப்ஷன்ல சேவ் பண்ணிருப்போம். இப்போ இதுல நம்ம பில்லிங் பண்ணும்போதும் ஒரே ஐட்டம்லயே குவான்டிட்டி ஆட் ஆகும். இந்த மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்க்கு மட்டும் பேரண்ட் ரோலையே குவான்டிட்டி ஆட் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணிருக்காங்க. 804 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோம் பேஜ்ல இருக்க ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல எந்த ஐட்டம்க்கு பேரண்ட் ரோல குவான்டிட்டி ஆட் ஆகக்கூடாதோ அந்த ஐட்டமை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்க ஷெட்யூல் இந்த ஆப்ஷன்ல ஸ்கிப்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பில்லிங் செக்மெண்ட் போலாம். இப்போ சீனி அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு எத்தனை முறை என்ட்ரி கொடுத்தாலும் அந்த பொருளுடைய குவான்டிட்டிலே ஆட் ஆகும். அடுத்து அன்னவுன் ஐட்டமை செலக்ட் பண்ணலாம். ஒரு பொருளை என்ட்ரி பண்ணிடுறேன். அடுத்த முறை இதே ஐட்டமை நம்ம செலக்ட் பண்ணும்போது சேம் ஐட்டம் குவான்டிட்டியில் ஆட் ஆகாம அடுத்த ஐட்டம் என்ட்ரி பண்றதுக்காக நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். இது மாதிரி எந்தெந்த பொருளுக்கு பேரண்ட் ரோல குவான்டிட்டி ஆட் ஆகக்கூடாதோ அதுக்கு இந்த ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.